ஒரு முறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து, இந்த நாட்டிலே அதிகமாக மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதை எப்படி குறைப்பது என்றே தெரியவில்லை, இவ்வளவு மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனால் மக்களுக்கான திட்டங்கள், அவர்களுக்கான செலவு என்பது அதிகரித்து கொண்டே போகும், மக்களுடைய வாழ்க்கை வளம் பெறாவது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அதற்கு தந்தை பெரியார் அவர்கள், பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற நிலை வந்துவிட்டாலே மக்கள் தொகை குறைந்துவிடும் என்றார். ஒன்றிய அமைச்சருக்கு விளங்கவில்லை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று கேட்டபொழுது, அது எப்படி, மக்கள் தொகை குறைந்தால் நாட்டிற்கு நல்லது, ஆனால் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தா எப்படி மக்கள் தொகை குறையும் என்று கேட்ட பொழுது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று பெற்றோர்கள், பெண் குழந்தை பிறந்தால் அது 3 குழந்தையா இருந்தாலும் 4 குழந்தையா இருந்தாலும், என்னோட வகுப்பில் நான் படிக்கும் பொழுது கூட ஒரு குடும்பத்தில் 8 பெண்கள், ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். 8வது 9வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் அந்த வீட்டில் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது, பார்த்திருக்கிறோம். அதனால இந்த பெண்களுக்கு நீங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டீங்கன்னா, ஆண் குழந்தை பிறப்பதற்காக காத்து கொண்டு 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெற்றுட்டு இருக்க மாட்டாங்க. அது பெண்ணாக பிறந்தால் 1 பிள்ளை 2 பிள்ளையோடு நிறுத்திட்டு தன்னுடைய சொத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த குடும்பங்கள் நிறுத்தி கொள்ளும் என்று சொன்னார். அதை சட்டமாக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.